வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ரொம்ப நாள் ஆச்சுங்க ஒரு ஆடியோ ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணி நம்ம சேனலில். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில், அது லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஆடியோ ப்ராடக்ட். 1000 rupees கம்மியான ஒரு நெக் பேண்ட். ஸோ லீஃப் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பட் இதோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீஃப் ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய விலை 999 rupees அமேசானில் அவைலபிளாக இருக்குது. சில சமயம் இந்த லைட்னிங் டீலில் பார்த்தீங்க அப்படின்னா 949 rupeesக்கு நான் பார்த்துருக்கேன். ஸோ லிங்க் விடுறேன், இதை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா. இதை லீஃப் ரஷ் பற்றின விமர்சனம் பார்க்கறதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே இந்த இயர்ஃபோன்ஸ் தவிர ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் மீடியம் சைஸ் இருக்குது, அது தவிர லார்ஜ் மற்றும் ஸ்மால் சைஸில் இயர் டிப்ஸ் இருக்குது. சூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக அழகாக இருக்குது. பட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரண்டி கார்டில் என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா 1 இயர்க்கான வாரண்டி இருக்குது. பட் அந்த வாரண்டி நீங்கள் அவைல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும்னு போட்டிருக்கு. ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டில் போய் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடைய விலையை நான் திருப்பி சொல்லிடுறேன். 999 rupees, 1000 ரூபாய்க்கும் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதோடைய தரம் எப்படி இருக்குமோ அதோட அந்த லெவலுக்கு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணி வச்சுட்டு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பில்டு குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. ரொம்ப ஒன்றும் ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக பக்காவாக ஒரு சூப்பரான ஃபினிஷிங் சொல்ல முடியாது. ஆனால் உழைக்கும், பார்க்கறதுக்கு இந்த நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உழைக்கும், அவ்வளோதான், அது மட்டும் சொல்ல முடியும். அதை தாண்டி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டான வயர் கொடுத்துருக்காங்க. இரண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பக்கத்தில் பேட்டரி இருக்குது, இன்னொரு பக்கத்தில் கண்ட்ரோல் சென்டர். இது வந்து ஒரு 3 button கண்ட்ரோல் சிஸ்டம். சென்டர் பட்டன் பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் பட்டன், பவர் ஆன் பவர் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு, கால் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு, பாட்டை ப்ளே பாஸ் பண்ணுறதுக்குலாம் சென்டர் பட்டன். அப்புறம் மேலே இருக்க பட்டன் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, பாட்டை ஸ்கிப் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். USB Type-Cக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் பண்ணிக்கிறதுக்கு சிறுசா மைக்குக்கான ஒரு சின்ன ஒரு துவாரம் தெரியுது உங்களுக்கு. கீழே வந்து இந்த இயர்பட்ஸ், இந்த 2 இயர்பட்ஸுமே மேக்னெட்டிக்கலாக அட்டாச் ஆகி ஒட்டிக்கும். ஆனால் இது மேக்னெட்டாக அட்டாச் ஆகி ஒட்டுறதுனால பாட்டு பாஸ் ஆகிறது, ப்ளே ஆகிறது, அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இயர் ஃபின்ஸ் கொடுத்துருக்காங்க. இயர் விங்ஸ் கொடுத்ததுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு காதில் நீங்கள் மாட்டிருக்கிறப்போ ஒரு நீங்கள் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் பாக்ஸுக்குள்ளே வேறு டிஃப்ரெண்ட் சைஸில் இயர் விங்ஸ் எல்லாம் கொடுக்கல. இந்த இயர்ஃபோன்ஸில் என்ன அட்டாச் பண்ணியிருக்காங்களோ அந்த ஒரு சைஸ் மட்டும்தான் மெட்டலில் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குவாலிட்டியுமே நல்லாவே இருக்குது. ஸோ 1000 rupees வச்சு பார்க்குறப்போ பில்டு குவாலிட்டி மற்றும் டிசைன் ஓகே. ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வந்து ஜாகிங் போகிறப்பெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ காதில் இருந்து மாட்டினது கீழே விழுகலை, கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இல்லை. அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா இந்த இயர் விங்ஸ் என்னுடைய காதில் போய் பர்ஃபெக்டாக, என் காது சைஸுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் நாய்ஸ் கேன்சலிங்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனில் கிடைக்கக்கூடிய எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு பாசிவ் நாய்ஸ் சீலிங்னு வச்சு பார்க்குறப்போ அது வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தாக சவுண்ட் குவாலிட்டி, ரொம்ப முக்கியமான விஷயம். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸில் சவுண்ட் குவாலிட்டி 3 பிரிச்சோம் அப்படின்னா 3 ஃப்ரீக்வன்சி. இந்த முதல்ல ஃப்ரீக்வன்சி பேஸ், லோ ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தம்பிங் பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய இந்த மிட் ஃப்ரீக்வன்சி, அதாவது வோக்கல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது இரண்டுக்கும் ஸ்லைட்டாக ஒரு ஓவர்லாப் இருக்கிற மாதிரி ஒன்று தெரியுது. ஹை ஃப்ரீக்வன்சி, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கேட்குற பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃப்ரீக்வன்சி, அதில் வந்து ரொம்ப கிளாரிட்டி அருமையாக இருக்குன்னு வச்சுங்களேன். சில இடங்கள்ல இந்த பேஸுக்கும் அந்த மிட்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் இந்த டிஸ்டிங்டா இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. பட் இருந்தாலும் பேஸ் பிரியர்களுக்கு அதிகமான பேஸ், தம்பிங் பேஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இயர்ஃபோன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நல்லாவே இருக்கு. இவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, லீஃப் கம்பெனில இருந்து ஒரு அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை யார் வேணா டவுன்லோட் பண்ணி நீங்க மொபைல் போன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லீஃப் கம்பெனிலிருந்து வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இது வந்து சூட் ஆகும். இப்போ சவுண்ட் கோர் மாதிரியான கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கம்பெனிலேயே ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே போனாதான் அந்த அப்ளிகேஷனுக்கான சப்போர்ட்லாம் கிடைக்கும். ஸோ ஆனால் இந்த ப்ராடக்ட்ல லீஃப் கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கம்பெனியில் வாங்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுக்குமே, எல்லா ப்ளூடூத் ஆடியோ ப்ராடக்ட்டுக்குமே அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய காதுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு ஒரு ஆடியோ ஸ்கோர் ஒன்று கொடுக்கும். அது எப்படி கொடுக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த காதில் மாட்டிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமா என்ன இயர்ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சைலண்டான இடத்துல நீங்கள் உட்காந்துக்கிட்டு இந்த இயர்ஃபோன்ஸ் நீங்கள் காதில் மாட்டினதுக்கு அப்புறமா எல்லா ஃப்ரீக்வன்சியிலும் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் அது வந்து சவுண்டு விட ஆரம்பிக்கும். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குதோ டக்கு நீங்கள் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃப்ரீக்வன்சியும் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் கேட்குறீங்க, அப்படி எந்த இடத்துல உங்கள் காது வந்து சென்சிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு ஆடியோ ஸ்கோர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆடியோ ஸ்கோருக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு அந்த டியூன் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு பிரத்யேகமாக எந்த மாதிரியான ஆடியோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆடியோ ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ப்ரொஃபைலுக்கு கேட்டர் பண்ணுறதுனால ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இன்ஃபேக்ட் ஸ்லைட்டாக ஒரு 5% 10% பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம்.
தாறுமாறான டிஃபரன்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. பட் ஏதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒரு இந்தியன் கம்பெனி உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அவங்களுடைய எஃபர்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த லீஃப் ஃபேஷனுடைய பேட்டரி லைஃப் எவ்வளோ கிடைக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறது 12 ஹவர்ஸ். எனக்கு 12 ஹவர்ஸ் வரைக்கும் கிடைக்கல, ஒரு 10 ஹவர்ஸ் 10.5 ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் இது வந்து யூஎஸ்பி டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. அரை மணி நேரம் சார்ஜ் போட்டால் கண்டிப்பாக ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஆடியோ கால்ஸ் பேசுறதுக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, மைக்கினுடைய குவாலிட்டி நம்ம பேசுகிறப்போ அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நம்ம கத்தி பேசணும். ஒரு சாதாரண மொபைல் ஃபோனில் நீங்கள் பேசுகிறத விட இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் பேசுகிறப்போ நீங்கள் கொஞ்சம் உரக்க கத்தி பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு கேட்குது. பட் அவங்க பேசுறது கிளியராக கேட்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் வளர்ந்து வரும் தமிழ் சேனல்களுக்கு, தமிழ் யூடியூப் சேனலுக்கு நம்ம சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சேனல் வந்து பிரதீப் சுரேஷ் அப்படின்னு ஒரு நம்பரால் ஒரு விளாக் சேனல் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவருடைய சேனலை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேளுங்க. ஹாய் கைஸ், நான் பிரதீப் பேசுகிறேன். பிரதீப் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். பேசிக்காக வந்து நான் சென்னையில் டிசைன் இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப் வந்து என்னோடய பேஷனுக்காக தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சேனலில் வந்து டெக் அண்ட் vlog வீடியோஸ்லாம் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 35 வீடியோஸ் வந்து இது வரையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வந்து பாருங்கள், வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிரதீப் சுரேஷனுடைய டெக் அண்ட் vlogs சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் போட் ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணு, போட் மேபி இந்த வீடியோவில் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம். போட்னுடைய அந்த 335 336 எனக்கு கான்டாக்ட் டச்சை விட்டு போயிடுச்சு. ஸோ அதை ரிவ்யூ பண்ணுன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. நான் போட்டு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, அவங்களும் இவங்கள மாதிரி தான் ஒரு இந்தியன் கம்பெனி. ஆனால் சைனாலேருந்து ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்டுக்கான எந்த விதமான R&D சப்போர்ட்டும், அவங்க R&D விஷயங்களும் அவங்க எதுவுமே இங்கே பண்ணுறது கிடையாது. வெறுமன மார்க்கெட்டிங் மட்டும்தான். அங்கேருந்து வாங்குறாங்க, பேக்கிங் பண்ணுறாங்க, விற்கிறாங்க. பட் அந்த ப்ராடக்ட்னுடைய தரம் கூட பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்களில் பல பேருக்கு வந்து சூட் ஆக மாட்டேங்குது. நான் யூஸ் பண்ண எந்த ஒரு போட் ப்ராடக்ட்டுடைய குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ஃபெக்டாக பிடிக்கல. எனக்கு ரொம்ப ஒரு சீப்பான பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் எல்லாமே வெறும் பேஸ் மட்டும்தான், பேஸ் மித்த எல்லா ஃப்ரீக்வன்சியும் டம்மி பண்ணிவிட்டு பேஸுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ போட் ப்ராடக்ட் நான் ரிவ்யூ பண்ணுறதை நிறுத்திட்டேன். ஸோ இது வந்து என்னுடைய பர்சனல் சாய்ஸ். அதுக்காக போட் ப்ராடக்ட் நீங்கள் வாங்காதீங்கன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்க, உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சோ நீங்கள் வாங்க. இந்த ப்ராடக்ட் தான் நீங்கள் வாங்கணும்னு நான் எதுவுமே சொல்லலை. இந்த ப்ராடக்ட்டில் என்ன இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். பிடிச்சா நீங்கள் வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ப்ராடக்ட் இப்பொழுதுக்கு லீஃபோடைய சைட்டில் ஸ்டாக் இல்லை. அவங்க சைட்டில் ஸ்டாக் வந்ததுக்கு அப்புறமா டிஸ்கவுண்ட் கோடும் ஒன்று போடுறேன். டிஸ்கவுண்ட் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கணிசமான தொகை உங்களுக்கு கம்மியாகவும் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.